என்னுடைய மகள் சிந்தாமரை. மகள் இடத்தை யோசிக்காமல் டக்குன்னு சொல்லிட்டீங்க. அது வந்த பிறகு தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நெறிமுறைப்படுத்திக்கிட்டேன். இன்றைக்கி இந்த பிரச்சாரங்கள் போகிறது வர்றது, உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணுறேன், எப்படி உங்களை உழைக்க முடியுது, பல பேர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்னோடய எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் என்னென்ன பண்ணுறேனோ அதெல்லாம் அப்பப்போ வீடியோ எடுத்து அதுக்கு அனுப்பணும். அதை பார்த்துட்டு ஓகே பண்ணேன். 2 நாள் அனுப்பலைன்னா ரிப்போர்ட் வந்துடும். எனக்கு யார் ட்ரெயினில் வராங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கு பயந்துக்கிட்டே நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் பெண்ணு தான் அதில் முக்கியத்துவம் கொடுக்கும். உங்களுடைய வீட்டில் பவர் ஹவுஸ் யாரு, நீங்களா துர்கா அம்மாவா? வீட்டுக்கு பவர் ஹவுஸ் அவங்க, நாட்டுக்கு பவர் ஹவுஸாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். நிச்சயமாக கவர்ச்சிகரமான திட்டங்களாக நிறைய விஷயங்கள் பெண்களை கவர்ந்திருக்கு. ஆனால் சில விஷயங்கள் தெரியாமலே ரொம்ப சிறந்த திட்டங்களாக இருக்குது. அதில் 2 விஷயங்களை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். மகளிர் மேம்பாட்டுக்காக தொழிற்சாலைகள் நிறைந்த இடங்களில் மகளிருக்காக அவர்கள் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. அது உண்மையிலேயே ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சரி செய்கிறதுக்காக ஒரு தொலைநோக்கு பார்வோடு இருக்கக்கூடிய ஒரு அரசால் தான் அந்த திட்டத்தை செய்ய முடியும். அதற்கு முதல்ல ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது ஒரு புரட்சிகரமான திட்டமாக தான் பார்க்குறேன். ஏன்னா யூஸ்வலாக ஆண்களிடத்தில் வேலைக்கு போகும்பொழுது உங்கள் குழந்தைகளை யார் பார்க்குறாங்கன்ற கேள்வி வராது. பெண்கள் போகும்போது உங்கள் குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறாங்கன்னு அப்படி கேட்பாங்க. அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக அந்த திட்டம். அது மட்டும் இல்லாமல் பெண்களின் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக HPV வேக்சின் எல்லாருக்கும் வழங்கப்படும் அடுத்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 2 திட்டங்களுக்காக தனிப்பட்ட முறையில் பாராட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.